வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 5 உடைய பேட்ச்க்கான இந்த வருஷம் எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் பத்தி தான் பார்க்க போறோம். டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 5 உடைய ரிசல்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வீக் டேஸ்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. வீக் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடே 5 டேஸும் கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் வீக்கெண்ட்லயும் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். ஸோ இதில் டெஸ்ட் பேட்ச் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவர்கள், ஏற்கனவே நான் வந்து போன வருஷமே ப்ரிப்பரேஷன் பண்ணினேன், கிடைக்கல, அவர்களுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஸோ இனிமேல் நான் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நான் இனிமேல் தான் படித்து எழுதணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஒர்க் அவுட் ஆகாது. அது கிளாஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யாருக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா, ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவர்கள், ஆல்ரெடி கிளாஸ் போகாமல் அட்டம் கொடுத்தவர்கள், அவங்களுக்குலாம் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து எவ்வளோ டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் 30 டெஸ்ட் வந்து we are going to give. ரைட்டா? ஸோ டெஸ்ட் பேட்ச் உடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஜூலை 12th வந்து we are going to start the இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ ஜூலை 12th இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுக்குறோம். அண்ட் கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். எக்ஸாம் டேட் வந்து டிசம்பரில் கொடுத்துருக்குறாங்க ஆனுவல் பிளானரில். ஸோ அதனால டிசம்பர் வரைக்கும் அந்த கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது போகும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் யூனிட் டெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 16 யூனிட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட் பேஸ் ஃபுல் டெஸ்ட் கம்பைண்டாக வரும். அது எவ்வளோ டெஸ்ட் வருது அப்படின்னா, ஃபுல் டெஸ்ட்டில் 10 டெஸ்ட் வருது. மாடல் எக்ஸாம்ஸ் 4 எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் டைம் கொடுத்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து இந்த வாட்டி கொடுத்துருக்கூடிய டெஸ்ட் பேட்ச் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். கிராமர் பார்ட்டில் இங்கிலீஷ் கிராமரில் செக்மெண்ட் வந்து ஸ்பிட் அப் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம்லலாம் வந்து கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே 20 டாபிக்ஸும் ஒரே இதில் டெஸ்ட்டில் இருக்கும். திஸ் டைம் 10-10 ஸ்பிட் அப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஸ்ஐலாம் வந்து முன்னாடி கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த டைம் எஸ்ஐ மட்டும் தனியாக டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கிலீஷில் வந்து எஸ்ஐயில் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு மார்க் போயிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால ஓவராலாகவே எஸ்ஐ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தனி டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ ஈச் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னா 100 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம் டெஸ்ட்டும் உண்டு. டைரெக்டாக நீங்கள் வந்து இங்கே எழுதலாம். இல்லை அப்படின்னா நான் வெளியூரில் இருக்கேன், ஸோ அப்படின்னா யூ கேன் ரைட். இப்போ தஞ்சாவூர்லேயோ திருவாரூர் நாகப்பட்டினம்லேயோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர்லேயோ காஞ்சிபுரம்லேயோ இருக்கேன் அப்படின்னா, இல்லை விழுப்புரம்ல இருக்கேன், கடலூரில் இருக்கேன் அப்படின்னா யூ கேன் ரைட். கன்னியாகுமரியில தூத்துக்குடியில் இருக்கேன் அப்படின்னா யூ கேன் ரைட் த்ரூ போஸ்டல் டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் குரியர் மூலமாக அனுப்பிச்சு விட்ருவோம். நீங்கள் எழுதிட்டு சாஃப்ட் காப்பி அனுப்பினாலே போதும். பேப்பர் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வில் ப்ரொவைட். அண்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோ கிளாஸஸும் வி ஆர் கோயிங் டு கிவ். இதில் கிளாஸ் ரூம் டெஸ்ட்டும் சரி, போஸ்டல் டெஸ்ட் பேட்சும் சரி, டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே கிளாஸ் ரூமில் என்ன எழுதுறாங்களோ அதே தான் டெஸ்ட் உங்களுக்கு போஸ்டல் மூலமாக வரும். ரைட். ஸோ பேப்பர் கரெக்ஷன் எப்படி கிடைக்கும்? பேப்பர் கரெக்ஷன் இமீடியட்டாக இருக்கும். இப்போ இங்கே வரவர்களுக்கு வந்து எழுதுனீங்கன்னா டேரெக்டாக அன்னைய நாள்லேயே ஸ்பாட்லேயே கரெக்ஷன் பண்ணி கொடுப்போம். போஸ்டலில் அனுப்பக்கூடிய கேண்டிடேட்ஸுடைய ஃப்ரீக்வன்சியை பொறுத்து பேப்பர் கரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டுங்க. டவுட் செஷன்ஸ் எதுவும் உண்டு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டவுட் செஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். அந்த டவுட் செஷன்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம்லாம் ப்ரொபோசல் ரைட்டிங் எப்படி எழுதுறது, ப்ரிசஸ் ரைட்டிங் எப்படி எழுதுறது, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி எழுதுறது, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஒரு செஷன் மட்டும். தென் அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொபோசல் ரைட்டிங், அதுக்கான ஒரு செஷன் அப்படிங்கிறது வி கேன் ப்ரொவைட். ரைட். அதுக்கு அடுத்தது இந்த ஷெட்யூல் படி எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் அப்படின்னா அனதர் ஒன் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து ஜூலை 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கம்மிங் வீக் வந்து கோயிங் டு ஸ்டார்ட் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ். இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் என்ன வந்து படிக்கணும், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெப்த் ஐடியா வி ஆர் கோயிங் டு கிவ். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் டெஸ்ட் எழுதலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பெர் வீக் 1 டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி சண்டேல தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஹாலிடேல இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால சண்டேல மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கோம். ஜூலை 20, 27, 3, 10, 17, 24, 31, செப்டம்பர் 7, 14, 21, 28, அக்டோபர் 5. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட்டுங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷில் யூனிட் 1, இந்த யூனிட் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கட்டுரை பகுதி. ரைட். அதனால ஸ்பெஷலாக தனியான டெஸ்ட்டே கொடுத்துருக்கோம். ப்ரிசஸ் ரைட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்ல எல்லாம் ப்ரிசஸ் ரைட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எஸ்ஐ எல்லாமே கொடுக்குறோம்.
அப்போ ஜென்ரலா தட் இஸ் இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா இங்கிலீஷ்க்கு மட்டும் பிரத்யேகமா எஸ்ஏ அப்படிங்கிறது தனி டெஸ்ட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் டைம்ல இல்லாதது மாதிரி. ஸோ லாஸ்ட் டைம்ல வந்து 2 யூனிட் சேர்ந்து இருந்திருக்கும். அதனால இந்த டைம் வந்து ஒரே ஒரு இது. அதே மாதிரி கிராமர் பார்ட்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூனிட் 8 கிராமர் பார்ட் இங்கிலீஷ்ல 1 to 10 டாபிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு உண்டு. அடுத்த டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் நம்பர் 10க்கு டெஸ்ட் நம்பர் 11ல இருந்து டெஸ்ட் நம்பர் 20 வரைக்கும் உள்ள டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஸோ அப்போ கிராமரையும் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் எஸ்ஏ எதுலையும் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல மட்டும் யூனிட் 1 தனி டெஸ்ட் இல்லை, தமிழ்லையும் இட் இஸ் யூனிட் 1 அப்படிங்கிறது எஸ்ஏங்கிறது தனி டெஸ்ட். ஏன்னா தமிழ்லையுமே கேண்டிடேட்ஸ் 70 to 80 இந்த ரேஞ்சில் வந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மார்க் எதில் போயிருக்கோம் அப்படின்னா பெரும்பாலும் எஸ்ஏல தான் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரெசஸ் ரைட்டிங் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு போதுமான அளவுக்கு இங்கிலீஷ்ல ப்ரெசஸ் ரைட்டிங்ல தனியாகவே கொடுத்துருக்கோம். அதனால போதுமான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். டெஸ்ட் நம்பர் 13ல இருந்து டெஸ்ட் நம்பர் 16 வரைக்கும் கம்பைன்டு டெஸ்ட். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸோ எதெல்லாம் வந்து அதிகப்படியான மார்க்ஸ் அலோகேட் பண்ணிருக்க ஏரியாஸோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஜென்ரல் தமிழ்ல 2 டெஸ்ட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ்ல 2 டெஸ்ட்டும் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 17ல இருந்து டெஸ்ட் நம்பர் 26 வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். ஜென்ரல் தமிழ்னா ஜென்ரல் தமிழ்ல ஃபுல் டெஸ்ட் வி ஆர் கோயிங் டு. ஸோ தமிழ்ல வந்து மொத்தம் வந்து 8 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 8 யூனிட்ஸும் வந்து உங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா ஸோ இதில் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறோங்க. அண்ட் 7 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா 7 யூனிட்ஸும் கம்ப்ளீட் டெஸ்ட் உண்டு. இப்போ இதுவே இங்கிலீஷ்ல 8 யூனிட் இருக்கு அப்படின்னா 8 யூனிட்டுக்கும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட். இது எத்தனை டெஸ்ட் வரும் அப்படின்னா உங்களுக்கு 5 டெஸ்ட் கொடுக்குறோம். அப்போ தமிழ் இங்கிலீஷ் எடுத்து சேர்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் வந்துட போகுது. ஸோ 17 to 26ல தென் 27, 28, 29, 30 இதை பொறுத்துக்கிட்ட வரைக்கும் இது தமிழ் வந்து ஒரு நாளும் இங்கிலீஷ் அனதர் டேவும் இருக்கும். ரைட்டா? ஸோ மேலே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் இது வரைக்கும் வந்திருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா நம்மளுடைய அக்டோபர் 5 வரைக்கும் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அக்டோபர் 11, 12, அக்டோபர் 25, 26 அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடியதுல இந்த ஏரியாஸ் நவம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய டெஸ்ட்டும் சரி ஃபுல் டெஸ்ட்டும் சரி வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். மாடல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாடல் எக்ஸாம்ஸ் ஒரே நாளில் 2 டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ஜென்ரல் தமிழ் காலையிலையும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈவினிங்லையும் ஆஃப்டர்நூன் செஷன்லையும் கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் இருக்க போது 30 டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 மார்க்கு. எப்படி டிஎன்பிஎஸ்சி புக்லெட் மாடலில் கொடுத்து கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாடலில் தான் வி ஆர் கோயிங் டு கண்டக்டுங்க. ரைட்? ஸோ இதில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கிடைக்கும். ரெண்டாவது இந்த டாபிக்ஸில் கிளாஸ் கிடைக்காது டெஸ்ட் பேட்ச்ல. இந்த டாபிக்ஸ்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா டவுட்ஸ் வந்து வி கேன் கிளாரிஃபை. ரைட்டா? அதுக்காக தனியாக கிளாஸஸ் அப்படின்னு செப்பரேட்டா ஒவ்வொரு டாபிக்ஸும் போகணும்னா அது கிளாஸ் போயிடும். ரைட்? ஸோ அப்போ டவுட்ஸ் இருந்ததுன்னா வி கேன் கிளாரிஃபை. மூணாவது இந்த இதுக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்குமா அப்படின்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது கிடைக்காது. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு சோர்ஸ் சொல்லிடுவோம், நீங்க சோர்ஸ் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? நாலாவது வேற என்ன அப்படின்னா ஸோ இட் இஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான். அது மாதிரி கிராமருக்கும் சோர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நாங்களே இப்போ கிளாஸ் நடத்தும் போது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் we are going to teach classes. அப்படிங்கிறதுனால மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா யூ கேன் செப்பரேட்லி யூ கேன் பர்ச்சேஸ். ரைட்? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணி கொடுப்போம். பேப்பர் கரெக்ஷன் அக்யூரசி தெரியும். ஏற்கனவே இங்கே எழுதின கேண்டிடேட்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அக்யூரசி தெரிஞ்சிருக்கும். மாடல் எக்ஸாம்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்தாங்களோ அதே மார்க் தான் அவங்களுடைய லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லையும் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும். அட் த சேம் டைம் ஃபீட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். டவுட்ஸ் இருந்தால் டவுட் செஷன் கிளாஸஸ் வந்து உண்டு. டவுட்ஸ் கிளியரிங்கான கிளாஸ் உண்டு. இதுதான் இந்த டெஸ்ட் பேட்ச் உள்ளதுங்க. டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இதை பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் வந்து சீட்ஸ் வந்து 30 சீட்ஸ் 35 சீட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி லாஸ்ட் மினிட்ல போய் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்தார்கள். அப்படி வந்து ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கும் அது வந்து ரொம்பவே வந்து ஹெக்டிக்கான வேலையாக இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துக்கோங்க இந்த ஷெட்யூல் படி ஜூலை 20ல ஸ்டார்ட் பண்ணாவே நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் போட்டு போனாலே அதுக்கப்புறமா டெஸ்ட் நம்பர் 13லேருந்து வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதுற மாதிரி போகுது. அப்போ தான் நம்மளால முடிக்க முடியும். ஸோ 17லேருந்து 26 வரைக்கும் உள்ள டெஸ்ட்டே வாரத்துக்கு 2 டெஸ்ட். இது கண்டினியூஸாக கரெக்டாக வந்தா ஹாலிடேஸ்லாம் கரெக்டாக கன்சிடர் பண்ணி ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ அதனால இப்படி ஃபாலோ பண்ணாலே டிசம்பர் 14 வரைக்கும் ஷெட்யூல் போகுது. அப்படிங்கிறனால பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட் இந்த வருஷம் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்ணி இதில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அகாடமியோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி யூ கேன் ஜாயினுங்க. ஸோ இதுதான் அகாடமியோட நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் கால் பண்ணி யூ கேன் ஜாயின். தேங்க்யூ.